மிகவும் அழகான ஒரு குருவாயூரப்பன் திருக்கோவில் நம் தமிழகத்தில். நாம் இன்றைக்கு தரிசிக்க இருப்பது நம் தமிழகத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்று விளங்கும் குருவாயூரப்பன் திருக்கோவில். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூரில் அமைந்துள்ள குருவாயூரப்பன் திருக்கோவில் போலவே இங்கு குருவாயூரப்பனுக்கு மிக அழகான பிரம்மாண்டமான திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் அழகையும் வரலாறுகளையும் அமைந்திருக்கும் இடத்தையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். மிகவும் அழகான இந்த குருவாயூரப்பன் திருக்கோவிலானது திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள முத்தரசநல்லூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. முத்தரசநல்லூர் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருக்கோவில். கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூரில் எப்படி குருவாயூரப்பன் நமக்கு தரிசனம் தருகிறாரோ அதேபோல் இந்த ஆலயத்திலும் குருவாயூரப்பன் நமக்கு தரிசனம் தருகிறார். குருவாயூர் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் விதிமுறைகளும் இங்கு நடைபெறுகிறது. கேரளா மாநிலத்தில் அருள் பாலிக்கும் குருவாயூரப்பனை தரிசனம் செய்வதற்கு நாம் சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் ஷர்ட் பனியன் போன்ற மேலாடைகளை அணிந்து கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. பெண்கள் பாரம்பரிய உடை அணிந்து கோவிலுக்குள் செல்ல வேண்டும். அதேபோல் இத்திருக்கோவிலிலும் ஆடை கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். குருவாயூரப்பனின் திருவுருவம் புனிதமானதாக புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. மிகவும் திவ்யமாக திகழும் இறைவன் கிருஷ்ணனின் திருவுருவம் 4 கரங்களுடன் திவ்ய தரிசனம் தருகிறார். பாஞ்சஜன்யம் எனும் சங்கை ஒரு கையிலும் இன்னொரு கையில் சுதர்சன சக்கரமும் 3வது கையில் கதையும் மற்றும் 4வது கரங்களில் தாமரை மலருடனும் புன்சிரிப்புடன் ஸ்ரீகிருஷ்ண பகவான் காட்சி தருகிறார். அந்த ஒரு திவ்ய சுரூபத்தை இத்திருக்கோவிலிலும் நாம் தரிசிக்கலாம். கேரளா மாநிலத்தில் குருவாயூர் ஆலயத்தில் குருவாயூரப்பன் பக்தர்களுக்கு எப்படி காட்சி தருகிறாரோ அதேபோல் இந்த ஆலயத்திலும் குருவாயூரப்பன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். ஆகையால் குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசனம் செய்ய முடியவில்லை என்று வருத்தப்படும் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குருவாயூரப்பனை தரிசித்து வழிபட்டால் குருவாயூரில் சென்று பகவானை தரிசித்த பலன் கிட்டும் என்பதும் இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு. மகாவிஷ்ணு 10 அவதாரங்கள் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் அனைவருக்கும் பிடித்த அவதாரமும் பல புராண பின்னணிகளையும் கொண்ட அவதாரம் இந்த கிருஷ்ண அவதாரம். பிறந்தது முதல் கீதை உபதேசம் வரை அவரின் லீலைகள் பல உண்டு. அப்படி குட்டி கிருஷ்ணராக மகாவிஷ்ணுவின் குருவாயூரப்பன் திருவுருவத்தை நாம் இத்திருக்கோவிலில் கண் குளிர கண்டு மகிழலாம். சிவனும் பார்வதியும் ஒரு புண்ணிய தீர்த்த குளத்தை உருவாக்கி தவம் புரிந்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. அந்த புண்ணிய தீர்த்த குளத்தை ருத்ர தீர்த்த குளம் எனும் புண்ணிய நாமத்தில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீகிருஷ்ண பகவானின் மூல விக்கிரகத்தை தேவகுருவும் வாயு பகவானும் அந்த ருத்ர தீர்த்த கரையில் பிரதிஷ்டை செய்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த அழகான தீர்த்த குளத்தின் அருகாமையில் இந்த குருவாயூரப்பன் திருக்கோவில் மிக அழகாகவும் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள குருவாயூரப்பன் திருக்கோவில் போலவும் இத்திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரம் எடுப்பதற்கு முன்பே இந்த கிருஷ்ணஸ்வரூபம் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் படைத்ததாகவும் அவர் பிரம்மனிடம் அந்த சுரூபத்தை அளித்ததாகவும் புராணம். அரசனான சுதபஸ்தன் மனைவியுடன் ஒரு குழந்தை வர வேண்டி பிரம்மனிடம் வழிபட்டு வந்தார். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவர்களுக்கு அந்த விக்கிரகத்தை அளித்து வழிபட சொன்னார். அவர்களும் அந்த விக்கிரகத்தை தினமும் பூஜைகள் செய்து மனம் உருகி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி வந்தார். அவர்களின் பக்தியில் மகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவர்களுக்கு முன் தோன்றி தானே அவர்களின் 4 பிறவிகளிலும் மகனாக பிறப்பான் என்ற வரத்தை அளித்தார். ஆகையால் அவர்களின் 4 பிறவிகளிலும் அந்த விக்கிரகத்தை பூஜித்து வழிபடும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. பிரசனிகர்ப்பா, வாமனன், ராமர் மற்றும் கிருஷ்ணர் எனும் 4 அவதாரம் எடுத்து அவர்களின் 4 பிறவிகளிலும் மகாவிஷ்ணு அவர்களின் மகனாக பிறந்தார்.
துவாபர யுகத்தின் 4வது பிறவியில் வாசுதேவன் ரேவதி தம்பதிகளுக்கு 8வது மகனாக இறைவன் கிருஷ்ணராக அவதரித்தார். இறைவனான கிருஷ்ணரும் துவாரகையில் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். தன்னுடைய அவதார காலத்தின் இறுதி நாட்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்பாகவே தனது தேவகுருவான உத்தரவாவிடம் இன்னும் 7 நாட்களில் துவாபர நகரம் கடலில் மூழ்கிவிடுமெனும், எனவே இந்த விக்கிரகத்தை பூலோகத்தில் கொண்டு சென்று புனிதமான ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறினார். இறைவன் கிருஷ்ணன் கூறியபடியே கிருஷ்ணனின் சொர்க்காரோகணத்திற்கான நேரம் நெருங்கியது. துவாரகையை தாக்கிய ஒரு பிரளயத்தால் துவாரகை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. தொடர்ந்து தேவகுருவும் வாயு பகவானும் பூலோகம் முழுவன் சுற்றி திரிந்து இறுதியில் சிவனும் பார்வதியும் தவம் புரிந்து கொண்டிருந்த ருத்ர தீர்த்த குளத்தை அடைந்தது. சிவனும் பார்வதியும் தவம் புரிந்த அந்த ருத்ர தீர்த்த குளம் மிகவும் புனிதமான இடம் என்பதால் கிருஷ்ண விக்கிரகத்தை தேவகுருவும் வாயு பகவானும் ருத்ர தீர்த்த குளத்தின் கரையில் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்ததாக புராணம். குருவாயூர் திருக்கோவிலில் தீர்த்த குளம் அமைந்துள்ளது போல் இங்கேயும் புண்ணிய தீர்த்த குளத்தின் கரையில் குருவாயூரப்பன் அருள் பாலிக்கிறார். குருவாயூர் சென்று குருவாயூரப்பனை தரிசித்து வழிபட முடியவில்லை என்று வருத்தப்படும் பக்தர்கள் ஒரு முறையேனும் இத்திருக்கோவிலுக்கு வாருங்கள். இத்திருக்கோவிலானது திருச்சி சத்திரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் அமைந்துள்ள முத்தரசநல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அதுபோல் திருச்சி ஸ்ரீரங்கம் திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசித்து வழிபட வரும் பக்தர்கள் ஒரு முறையேனும் விஷ்ணு பகவானின் இந்த கிருஷ்ணாவதாரத்தையும் தரிசித்து வழிபடுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறது தினு டெக் டூரிசம் சேனல். இந்த பதிவிற்கு ஒரு லைக் செய்து ஆதரவளித்து உங்களின் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.